மஞ்சரி எல்லாம் வந்து அப்படியே யாரையாவது சொல்லும்போது அவங்களோட அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷனும் அவங்களுக்கு அந்த கேப்டன்சி வந்து விஷால் வின் பண்ணிட்டாங்க. விஷால் வின் பண்ணோடனே அந்த கேப்டன்சி கொடுத்தோன்னே மஞ்சரியோட எக்ஸ்பிரஷன்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஒரு எல்லாருமே ஹாப்பியாக சிரிச்சாங்க. அதில் ஒரு சிலர் கம்முன்னு இருந்தாங்க. ஆனால் இவங்க மட்டும் ஒரு நக்கலாகவே அவன் ஜெயிச்சிட்டானு. அதில் இன்னொன்றுன்னா விஷால் வந்து நீங்கள் வந்து கேப்டன் அசிஸ்டண்டாக இருங்கன்னு உடனே அவங்க அது வேற யார் கேப்டனாக இருந்தாலும் முத்துக்குமரனாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே அவங்க வந்து அதை நிராகரிச்சிருக்க மாட்டாங்க. அது விஷாலுன்னா அவங்க ஒரு கரை வச்சு விஷால் அருண் அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து ரொம்ப கரை வச்சு பார்க்குறாங்க. ஜாக்லினும் மஞ்சரி முத்துக்குமரன் இவங்க எல்லாருமே வந்து அவங்கள வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டாம்ப் பண்ணியிருக்காங்க. இவங்க இப்படித்தான் இவங்களை இப்படி பண்ணணும் இவங்களை இது பண்ணக்கூடாதுன்னு. அண்ட் இன்னொன்று என்னென்னா ஜாக்லின் கிட்ட நான் ஒரு பயங்கர ஆட்டிடியூட் பார்க்குறேன். 10 வாரமாக நாமினேட் ஆகுறாங்க. ஆனால் ஒரு வாட்டி கூட சேவ்டு சொல்லும்போது ஒரு பயங்கர அதே மாதிரி பிக் பாஸ் 8ல் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். சேவ்டு சொல்லும்போது கமல் சார் சேவ்டு சொல்லும்போது எல்லாரும் அப்படி இப்படி பிடிச்சிட்டுன்னு இந்த வாட்டி வந்து யாருக்குமே வந்து ஒன்று போனால் பரவாயில்லன்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல, இல்லை போக மாட்டோன்ற தெனாவட்டில் இருக்காங்களான்னு தெரியல. இது எல்லாரும் சேவ்டுன்னு சொல்லுவேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒரு எக்ஸ்பிரஷன் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டையும் நம்ம சேவ்டா அப்படி ஏலால. அதுலேயும் ஜாக்லின் கிட்ட நான் என்ன பார்க்குறேன்னா நான் எல்லாம் போவே மாட்டேன், ஐ எம் ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட், அதை தீர்மானம் பண்ணி தான் நான் உள்ளே வந்தேன்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூடு தான் நான் பார்க்குறேன். அது ஏன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு புரியுதா? உனக்கு புரியுதா? நான் சொல்கிறது உனக்கு புரியுதா? சரி, ஓகே. நம்ம கொஞ்சம் சவுண்டு மாதிரி ட்ரை பண்ணுவோன்னு பார்த்தேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏதாவது சொல்லிட்டு உனக்கு புரியுதா உனக்கு புரியுதான்னு சொல்கிறது. பிகினிங்லேருந்து வந்து உள்ளே வந்தோடனே என்ன இந்த ரூம் எடுக்காமல் அந்த என்ன கேட்காம நீங்கள் எப்படி ரூம் எடுக்கலாம்னா அப்போலேருந்தே அவங்களோட தந்திரம் ஆரம்பிச்சிச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் தந்திர ராணி, ஒரு பயங்கரமான ஃபாக்ஸ் மென்டாலிட்டி இருக்கிற ஒரு ஆள். அந்த தந்திர ராணி போட்டு தந்திரம் பண்ணி அவங்களுக்கு தெரியும் நம்ம கண்டிப்பாக ஃபைனலிஸ்ட்டுப்பா, நம்மளால எலிமினேட் அது எல்லா வாட்டி வருது. எலிமினேட்டரில் சௌந்தர்யாவை வந்து நாமினேட் பண்ணதுக்கு சௌந்தர்யாவை வச்சு ஒரு பண்ணாங்க பாரு. நீ என்ன அவகிட்ட எக்ஸ்பிளனேஷன் கேட்குறா, அவள் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறா. நீ இப்படி எனக்கு தோணுச்சு அவங்க நீ என்ன நீ இப்படிலாம் சொல்லி தான் எலிமினேட் பண்ணோம் அப்படின்னு யாருமே சொல்லக்கூடாது. அவங்க எப்படி எலிமினேட் பண்ணோம் அதுக்கு தானே ஒருத்தவங்களும் ரஞ்சித் சார்லேருந்து நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து டிப்ளமேட்டாக இருக்கீங்க, நீங்கள் வந்து பேசுறது சரி கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் வந்து என்ன வேணால் ஓப்பன் அப் பண்ணுங்க. அப்போ ஓப்பன் அப்பாக ஒருத்தர் சொன்னால் நீ ஃப்ரெண்டாக இருக்கறனால அவங்க ஓப்பன் அப் ஆகக்கூடாது. கண்டிப்பாக ஜாக்லின் சொன்னால் பையோ சண்டைக்கு வந்துருவாளே, அவள் பிரச்சனை. ரஞ்சித் சார் ஏதோ ஒன்று வச்சு நீ எல்லாம் அப்பான்னு நினச்சேனே உன்னை அப்படி சொன்னான். அப்புறம் பார்த்தா ரஞ்சித் சார் சுத்தமாக இப்போ கண்டுக்கவே இல்லை, தெரிஞ்சு போச்சு ரஞ்சித் சார் அவுட் ஆயிடுவாரு. இவ்வளோ நாள் அப்பா அப்படின்னு ஒரு ட்ராமா ஆடிட்டு இருந்தா, இப்போ ரஞ்சித் சார் அவுட் ஆயிடுவாருன்னு தெரிஞ்ச உடனே கரெக்டாக அதை பிளான் பண்ணி அவர் ஒதுக்கிட்டா. இது சம்மந்தம். ஆனால் தேவைன்னா பிடிச்சிக்கிறா, தேவையில்லைன்னா இப்போ முத்துக்குமரனை காலி பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. முத்துக்குமரனும் மஞ்சரியும் முத்துக்குமரனும் அவங்க ஆடுற ஆட்டம் பயங்கரமாவே ஆடுறாங்க. மஞ்சரியெல்லாம் அவ்வளோ ரூடா ஐயோப்பா எப்படி ஆடுறாங்கன்னே தெரியல. அப்புறம் நாமினேஷன்ல எங்கடா மஞ்சரி வந்து ஒருத்த மட்டும் சொன்னாங்களே வரமாட்டாங்களான்னு நம்ம ஜெஃப்ரி வந்து அழகா தப்பு டிப்புன்னு ஒரு சிம்பிளாக ஒரு சொல்லி தூக்கி போட்டு போங்கடா எல்லாரும் கிளம்புங்கடா அப்படின்ற மாதிரி மஞ்சரியை வந்து ஜெஃப்ரியோ விஷாலோ நாமினேட் பண்ணுவான். ஜெஃப்ரி நாமினேட் பண்ண ஸ்டைலே எனக்கு ரொம்ப புரிஞ்சிச்சு. சிம்பிளாக வந்து அவன் இருக்கிறபடியே சொல்கிற மாதிரி ஒரு கேரக்டர். எனக்கு ஜெஃப்ரி கிட்ட எனக்கு 2-3 பேர்கிட்ட அதை நான் இது பண்ணுறேன். பட் அதில் காமன் கம்போஸ்டாக கொஞ்சம் மெச்சூர்டாக கொஞ்சம் இமோஷ்னலாக பண்ணுறது வந்து அருண். கொஞ்சம் விளையாட்டாக அது ரொம்ப வாய்ஸ் அவுட் பண்ணாமல் இருந்தது விஷால். ஆனால் இப்போ ஓகே. மற்றபடி ஜெஃப்ரி எப்போவுமே அவன் பலரால் ஓவர் ஷேடோ பண்ணாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் அவனுக்கு போன வாட்டி நோ நாமினேஷன் கொடுக்கறது வந்து ஃபேர் இல்லை, அவன் ஆடவே இல்லை அப்படியெல்லாம் சொன்னாலும் அவன் என்றைக்குமே யாரோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் எல்லாரோடையும் அவன் தான் நிறையா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கான். பட் இருந்தாலும் அவன் அழகாக அவன் கேமை விளையாடுறான், எல்லாருக்கும் என்ன சொல்லணுமோ அதை சொல்கிறான். ஸோ எனக்கு அதெல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த நாமினேஷன் வந்ததில் வந்து அந்த மஞ்சரியை நான் எப்போ பார்த்தாலும் நினைப்பேன் பாசியாக பண்ணுறாங்க. அவங்க வந்து எல்லாருமே சக கண்டஸ்டன்ஸை அவன் அக்கா அண்ணா அந்த மாதிரி இது வரைக்கும் ரொம்ப ரெஸ்பெக்டடாக யாரோ ஒரு போனதுக்கு முந்தின வாட்டி எல்லாம் ரொம்ப வயசான ரொம்ப 40+ ஒரு ரெஸ்பெக்டடாக போனவங்களை மட்டும் தான் மேம்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அதுவும் குறிப்பிட்ட ஒரு ஆக்டராக ரொம்ப வருஷம் தெரிஞ்சவங்கள. பட் இவங்களை மஞ்சரி வந்து மேம்னு இவங்க கூப்பிட சொன்னாங்களா இல்லை அவங்க அதுக்கான அந்த மேம்னு கூப்பிட்ற அளவுக்கு தான் அவங்க எல்லாரோடையும் பழகுறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு அதுவுமே பிடிக்கல. யாருமே ஒரு அக்கா அந்த மாதிரி கூப்பிட்டா மஞ்சரி மேம், நானும் அதையும் ஜெஃப்ரி வந்து மஞ்சரி அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுவோம். எனக்கு அதுவுமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவனோட அந்த
ஒரு மாதிரி டேர் டெவில் ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவன் வந்து பாஸியாக பண்ணுறாங்கன்றது அவங்க மூஞ்சி மேலேயே சொல்லி அவன் நாமினேட் பண்ணான். ஸோ ஐ ஜஸ்ட் லவ்ட் இட். ஜாக்லின் வந்து அருணை நாமினேட் பண்ணும்போது என்னெல்லாம் சொன்னாங்களோ, ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி யூஸ் பண்ணி தனக்கு சாதகமாக அதை பண்ணிவிட்டு அவங்க வந்து பண்ணுறான்னு சொன்னதா எல்லாமே வந்து அப்படியே ஜாக்லின் பண்ணுற விஷயத்த அருண் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. அருண் ஆரம்பத்துலேருந்து யாரோட ஃப்ரெண்டாக இருக்காங்களோ அவங்களோட மட்டும்தான் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் எதிர்த்து பேசுகிற டைம் வரும்போது எதிர்த்தும் பேசுகிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் யாரையும் இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணல, யாரையுமே ஓவர் ஷேடோவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. விஷால் வந்து கேப்டன்சி டாஸ்கில் வந்து அசிஸ்டண்ட்டாக கொடுத்தாங்க. அசிஸ்டண்ட்டாக கொடுத்தப்போ வந்து அந்த வந்து முடியாதுன்னு நிராகரித்தது என்னமோ பயங்கர திமிரா நிராகரித்து அதை பற்றி ஒரு பெரிய டிஸ்கஷன் பின்னாடி வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போட்டு நல்லா கூப்பிட்டான். என்னை வந்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நான் வந்து வேண்டாம் சொல்லிட்டேன். நான் குற்றம் இதாக இருந்தால் நான் தான் சொல்வேன். என்னைய அது ஒரு பெரிய தந்திரமாக சொல்லி இந்த ஜாக்லின் சொல்கிறாங்க அது ஒரு பயங்கரமான பிளான் அப்படிலாம். அவன் யதார்த்தமாக சொன்னான். கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக எல்லாத்தையும் பார்க்குற, எல்லாத்தையும் கொஞ்சம் பாஸ் பண்ணுற, எல்லாத்தையும் டாமினேட் பண்ணக்கூடிய மஞ்சரி இதில் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணி கொஞ்சம் டாமினேட்டாக இருக்கவங்க தான் அவன் நினச்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். அவன் இந்த அளவுக்குலாம் தந்திரமாக யோசிக்கிற ஆள் மாதிரி எனக்கு தெரியல. பட் அதுக்குமே அவங்க ஒரு சீனு போட்டாங்க. ஜாக்லின் அந்த முத்துக்குமரன் போய் கிளாரிஃபை பண்ணுறாங்க. அவனே இறங்கணுமே பேட், அவன் விழுந்துட்டான், அவளோட தந்திரத்தில் விழுந்தாச்சு, அவன் பேட்டு தான். அதுவே அதுக்கு தெரியல. அது போய் எக்ஸ்பிளைன் ஆச்சுன்னா கிளாரிஃபிகேஷனு கேட்டு இல்லை தப்பு. அப்போ அங்கே உள்ள வந்து அப்படியா ரயான் அப்படி பண்ணானோ எனக்கு தெரியல, நான் அப்படியெல்லாம் நினைக்கல, நான் உனக்குன்னா வீட்டுக்கு பொம்மை கூட உனக்கு தான் கொடுக்க சொன்னேன் அப்படி சொல்லி பேசிட்டு இங்கே வந்துட்டு வெளியில் ஏய் ரயான் உன்னை நான் விட்டு கொடுத்து பேசவே இல்லைடா, நான் உனக்கு எல்லா இடத்துலையும் ஐயோ இந்த மஞ்சரி தான் முதல்ல அதை வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஜாக்லினோட மாற்றி பேசுறது முடியல. அந்த நாமினேஷனுக்கு சௌந்தர்யா கொடுப்பு கேட்கும்போது அவள் ஆட்டிடியூடோட மூஞ்சி ஒரு மாதிரி வச்சு பேசிட்டு சௌந்தர்யாவை நீ வந்து அவங்ககிட்ட பேசும்போது ஒரு மாதிரி பேசுகிற, என்கிட்ட பேசுவேன் நான் பேசவே அப்படியெல்லாம் சொல்லி திமுற. அவளை யாரும் அவளுக்கு கொஞ்சம் பழகிட்டாலும் அவளோட குறைய சொல்லக்கூடாது. அவள் குறை சொல்கிறது அவளுக்கு பிடிக்காது. அதனால் எனக்கு தெரியல. இவ்வளோ வாரம் பார்த்ததில் இந்த பிக் பாஸ் BB8ஓட இந்த எபிசோடை பற்றி பேச ஆரம்பித்தேன்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். எனக்கு அவ்வளோ இருக்குது, அவ்வளோ மண்டை நிறைய நெஞ்சு நிறைய இருக்குது, அவ்வளோ இருக்குது. நான் வந்து சோனியாவின் குரல் 1, 2 அப்படியே பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5, பார்ட் 6 அப்படியே போயிட்டே இருக்கும். அவ்வளோ சொல்கிறதுக்கு இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்கள் பிடிக்காமல் அவங்க செய்கிறத தாங்க முடியாமல் ஆஸ் ஐ செட் பிளட் ப்ரெஷர் ஏறி ஐயோ இப்படியா அப்படின்ற அளவுக்கு அது விளையாடுனதில் பிளட் ப்ரெஷர் ஏறினது இல்லாமல் இவங்க வந்து பண்ணுற விஷயங்கள் அதுக்கப்புறம் அதை பற்றி பேசி ஏற்றுற பிளட் அதே மாதிரி கன்ஃபார்மாக தெரியும் ஜாக்லின் ரயானுக்கு தான் கொடுக்கும், ரயான் ஜாக்லின் தான் கொடுக்கும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். நாமினேஷன் பாஸ் ஃப்ரீ பாவம் ரஞ்சித் சாருக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சது தான். அது ஒன்றும் பெரிய. இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா நான் பார்க்குற எல்லாருக்கும் பளிச்சுன்னு வெளிச்சம் போட்டு தெரிகிற ஒரு பயங்கரமான ஃப்ரெண்ட்ஷிப் ஓவர் ஷேடோ இன்ஃப்ளூயன்சிங் ஜாக்லின் ரயான்லாம் இருந்தாலுமே யாருக்கும் தெரியாமல் சட்டுலாக ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. அது வந்து முத்துக்குமரன் மஞ்சரியோட நட்பு. இவங்க அவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க நாமினேஷன், அவங்க இவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. இவங்க அவங்களுக்கு பெஸ்ட் பிளேயர் சொல்லிக்குவாங்க, அவங்க இவங்களுக்கு பெஸ்ட் பிளேயர். மற்ற யாருமே அவங்க கண்ணுக்கு பெஸ்ட் பிளேயராகவே தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு வெளியிலேருந்தே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறனால உள்ளே வந்து ஒரு பயங்கரமாக அது முத்துக்குமரன் எங்கேயாவது தோத்தாங்கன்னா இவங்களால தாங்கவே முடியாது. மஞ்சரிக்கு ஒரு அநியாயம் நடந்துச்சுன்னா தாங்கவே முடியாது முத்துக்குமரனால. ஓகே, லெட்ஸ் கம் டு த வெரி வெரி நியூ திங் இன் பிக் பாஸ். அதாவது பிக் பாஸ்ன்ற ஒரு விஷயத்தில் இது வரைக்கும் நடக்காத ஒரு புதுமையான விஷயம். முதல்ல பிக் பாஸ் பயங்கரமாக கோவப்பட்டு இனிமேல் கேப்டன்சி டாஸ்க்கும் கிடையாது, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் உங்களுக்கு கிடையாதுன்னெலாம் அனௌன்ஸ் பண்ணுற அளவுக்கு பிக் பாஸை வந்து கோவப்படுத்தியிருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு அவன் முத்துக்குமரன் வந்து டெஃபினெட்லி வந்து ஒரு வேணும்லாம் பண்ண ஏதோ ஒரு பிளாங்க் ஆகிட்டாங்க. ஆனால் எப்பயும் போல் அவர் தோத்த உடனே ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவார். அந்த இடத்துக்கு வந்து நான் இதை மாதிரி நினைத்தேன், நான் இந்த மாதிரி நினைத்தேன், அவங்க வந்து அவங்களுக்கும் விளையாட வாய்ப்பு கிடைக்கணும், அவங்களும் இது அவங்களோட என்னன்னு காட்டணும், அவங்க நினச்ச அந்த மாதிரி சொல்கிற மாதிரி 4 வாட்டி நின்னான்றதை சொன்னதை வச்சு இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த மாதிரி நீ விட்டு கொடுத்தியா. ஏன்னா அது ஒரு மாதிரி திடீர்னு பிளாங்க் ஆகி நம்ம எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஒரு சிச்சுவேஷனில் ஏதோ ஒரு பிளாங்க் ஆகிட்டாங்க, அது விட்டெல்லாம் கொடுக்கலன்றது தான் என்னோட கணிப்பு. பட் ஆல்ரெடி ரெண்டு விஷயத்துலேயும் முத்துக்குமரன் நிறைய விட்டு கொடுக்குற விஷயங்கள் பண்ணுறாங்க. டாஸ்க்லேயும் போன கேப்டன்சி டாஸ்க்லேயும் சரி ஜாக்லினுக்காக
நிறைய விட்டு கொடுக்குறாங்க முத்துக்குமரன். அதனால எல்லாம் சேர்த்து வச்சு தான் பிக் பாஸ் கோச்சிட்ருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயத்தையும் நான் ரொம்ப வருத்தத்தோடு பார்க்குறேன். என்ன இப்படி நடந்திருக்குன்னு. ஸோ இன்றைக்கி சாட்டர்டே எபிசோட் பார்த்தா அதோட கிளாரிட்டி கிடச்சிரும். கண்டிப்பாக நமக்கு கண்டென்ட் நிறையா கிடச்சிருச்சு. என்னடா பிக் பாஸே கோச்சிக்கு வச்சுட்டாங்கடா இந்த வாட்டி கண்டஸ்டன்ஸு. ஸோ அதனால் நமக்கே கிடைக்கும்போது சேதுபதி சாருக்கு நிறைய கண்டென்ட் கிடைக்கும். நிறைய கேட்பார், நிறைய பேசுவார். கடைசியில் ஒன்றுமே சொல்ல போகிறதில்ல. இவங்க எல்லோரும் பேந்த அப்படியான்னு சொல்லிட்டு பேந்த முழிச்சிட்டு அப்படியே விட்டுற போகிறாங்க. அண்ட் எலிமினேஷனும் எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித் சார் தான் எலிமினேட் ஆவார். ஆனால் இந்த வாரம் பாவம் மனுஷன் ரொம்ப விளையாடிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. அது எதுவுமே கண்ணுக்கு தெரிய போகிறதில்ல. ஏன்னா இந்த வாட்டி எப்படியும் ரஞ்சித் சார்னு டிசைட் பண்ணியிருப்பாங்க. இந்த வாட்டி எல்லாம் போகணும் அப்படின்னா என்னெல்லாம் கேட்டால் கண்டிப்பாக ஜாக்லின் அனுப்புங்க, மஞ்சரி அனுப்புங்க, முத்துக்குமரன் இல்லை கண்டிப்பாக டோன்ட் டிசர்வ். நல்ல ஒரு மாதிரி யாரையும் ஹர்ட் பண்ணியெல்லாம் விளையாடல. ஸோ இவங்களெல்லாம் அனுப்ப சொல்லுவேன். ரயான் ரொம்ப வாரம் ஒன்றுமே பண்ணல. ஆனால் சத்யாவை அமுச்சு விட்டாங்க, ஆனந்தி அமுச்சு விட்டாங்க. என்ன ஜாக்லின்லாம் விளையாடாத வாரங்களும் இருந்தது, இந்த மாதிரி ரொம்ப தந்திரமாக பண்ண வாரங்களும் இருந்தாங்கன்னா ஜாக்லின்லாம் இன்னும் எலிமினேட் ஆகலை. ஸோ இன்றைக்கி சாட்டர்டே என்ன ஆக போகுதுன்னு தெரியல. Let's wait for the best. So see you all in next time.